உங்க ஃப்ரெண்ட் குரூப்ல எதை பத்தியுமே தெரியாத ஆனா எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுக்குற ஒருத்தர், இந்த உலகத்துல எனக்கு தெரியாத எந்த விஷயமே இல்லை அப்படின்னு ஓவரா பில்டப் கொடுக்குற ஒருத்தர் இருக்காரா? அது அவர் தப்பு இல்லை, அவரோட மூளையில இருக்கிற ஒரு சின்ன கோளாறு. இந்த கதை கேட்போமா? ஒரு பெரிய பேங்கை ஒருத்தன் கொள்ளையடிக்கிறான். கொள்ளையடிக்கிறவன் கொள்ளையடிச்சு போனதுக்கு அப்புறம் அங்க உள்ள சிசிடிவி கேமராவை செக் பண்ணணும். அவன் ஒரு டைம்ல மாட்டிக்கிட்டவனை விசாரிக்கும் போது, நீ ஏன் கொள்ளையடிச்ச அப்படின்னு கேட்கும்போது, என்னை எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு அவன் திருப்பி கேட்டிருக்கான். சிசிடிவி கேமரா தான் பார்த்து உங்களை கண்டுபிடிச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, வாய்ப்பே இல்லை, என்னெல்லாம் உங்களை கண்டுபிடிக்க முடியாதுன்னு. திருப்பியும் எப்படின்னு விசாரிச்சா, தான் ஃபுல்லா சில்வர் கலர் ட்ரெஸ் போட்டிருந்தா எந்த சிசிடிவி கேமராலையும் தான் மாட்ட மாட்டேன் அப்படின்னு எங்கேயோ நான் படிச்சிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸும் சொல்லியிருக்காங்க அப்படின்னு யாரோ சொன்னதை எங்கேயோ படிச்சதை அறகுறையா கேட்டுட்டு வந்து இன்னைக்கு கம்பெனி. மைண்ட்செட் இஸ் எவ்ரிதிங் டே 23. சைக்காலஜி இதுக்கு பேரு டன்னிங் குகர் எஃபெக்ட். ஒரு விஷயத்தை பத்தி அறகுறையா தெரிஞ்சவங்க தனக்கு தான் உலகத்துல எல்லாமே தெரியும், தான் பெரிய எக்ஸ்பர்ட் அப்படின்ட்டு ஆட்டம் போடுவாங்க. ஆனா நிறைய தெரிஞ்சவங்க தான் இன்னும் நிறைய கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சு கத்துக்க ஆரம்பிப்பாங்க. அறிவு வளர வளர அடக்கம் தானா வளரும். ரியல் விஸ்டம் ஸ்டார்ட் வித் ஐ டோன்ட் நோ. இந்த உலகத்தை நீங்க எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா எதுவுமே தெரிஞ்சுக்காதவங்க மாதிரி அமைதியா இருங்க. உங்க குரூப்லயும் எனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்ற ஒருத்தர் இருந்தாருன்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோ வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்டுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணுங்க, என்கிட்ட பேச நான் டிஎம் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு பவர்ஃபுல் ஸ்டோரியோட உங்களை வந்து மீட் பண்றேன். நான் உங்க அருள்ராம், எய்ம் கன்சல்டிங், லைஃப் ஸ்கில் கோச் அண்ட் ட்ரெய்னர். டேக் கேர், பாய்.